ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இந்த ஷோமியை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கவே முடியாது. சைனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரில் லான்ச் பண்ணுவான், இந்தியாவுக்கு வரும்போது அப்படியே டோட்டலாக வேறு ஒரு பிராண்டுக்கு வந்து கை மாற்றி விட்டுருவான். இந்த ஷோமி, ரெட்மி, போக்கோ இப்படின்னு சொல்லிட்டு 3 பேரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோனையும் லான்ச் பண்ணி அதே பார்த்தீங்கன்னா பேரை மட்டும் மாற்றி இன்னொரு பக்கம் கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இங்கே பொழப்பாக இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் சைனாவில் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 13 டர்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனுன்றதை லான்ச் பண்ண போகிற மாதிரி ஸ்பெக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துச்சு. இப்போ அதே ஃபோனை போக்கோ F6 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணுறான். இதில் கொஞ்சம் பேரை, அதாவது முன்னாடி ஃபோனோட மாடல் நம்பரில் பேரை மாற்றினா இப்போ ஃபோனுக்குள்ளே இருக்கிற ப்ராசர்லேயே பார்த்தீங்கன்னா பேரை மாற்றுற மாதிரி இருக்குது. ஸோ போக்கோவோட F சீரிஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். போக்கோ F1 என்னோட ரொம்ப நாள் யூஸ் பண்ண ஃபோனில் சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபோன்னா பார்த்தீங்கன்னா போக்கோ F6. ஸோ காலேஜ் முடித்த உடனே வாங்கினேன்னு எனக்கு 2018 டிசம்பரோ இல்லை 2019 ஜானோ வாங்கினேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2021 வரைக்கும் யூஸ் பண்ணேன். ஸோ அவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணேன். எனக்கு கேமராலாம் பார்த்தீங்கன்னா Gcam போட்டு யூஸ் பண்ணுவேன். கூகுள் கேமரா போட்டு ஏற்றி இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு நிறைய பேர் தெரியும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா யூஸ் பண்ணாங்க. அப்புறம் பேட்ரி வீங்கி போச்சு, அப்புறம் கொடுத்து அதுக்கப்புறமா தான் வேறு ஃபோன் வாங்கினேன்றது. ஸோ அப்படிப்பட்ட F சீரிஸுக்கு அப்புறம் அவன் லான்ச் பண்ண எந்த ஒரு F சீரிஸ் மாடலுமே பார்த்தீங்கன்னா வின் பண்ணல. F1 மட்டும்தான் பார்த்தீங்கன்னா போக்கோ தரப்பில் இன்றைக்கி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடல்னால் போக்கோ F1 மட்டும்தான். அதுக்கப்புறம் X சீரிஸ்னாங்க, அது இதுனாங்க, எதுவுமே பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகலை. ஸோ அப்படி இருக்கும்போது போக்கோ F6 இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன். அதாவது ரெட்மி நோட் 13 டர்போ அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணதை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் போக்கோ F6 கொண்டு வர போகிறான். 6.78 இன்ச்சு OLED பேனல், அதில் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து டிஸ்பிளேவோட ஸ்பெக்கு. பின்னாடி கேமரான்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சல் பிரைமரி சோனியோட சென்சார் யூஸ் பண்ண போகிறாங்க. OIS டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இருக்க போது. இதில் வந்து 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு அப்படின்றதே தெரிய வந்திருக்கு. செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலை. இல்லை ப்ராசஸரில் தான் பார்த்தீங்கன்னா மெயின் டிஸ்டே. நான் சொன்னேன் இல்லை ப்ராசஸரே மாற்றுறாயின்னு. சைனாவில் பார்த்தீங்கன்னா Snapdragon 8S Gen 3, அதாவது 8S Gen 3 அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிருக்கு. இந்தியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா Snapdragon 7+ Gen 3 இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம முந்தைய வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம். Snapdragon 7+ Gen 3க்கும் 7 Gen 3க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜராக ஏகப்பட்ட விஷயங்களில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. CPU, GPU, கோர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹையில் தான் இருக்கும். அதாவது Snapdragon 8 Gen 1, 8 Gen 2க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா Snapdragon 7+ Gen 3யோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் Snapdragon 8S Gen 3 அப்படின்ற பேரில் ரெட்மியோட நோட் 13 டர்போவில் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. போக்கோ F6ல் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்டமான பேரில் Snapdragon 7+ Gen 3ல் பார்த்தீங்கன்னா வருது. LPDDR5X ரேமு, UFS 4.0 டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறானுங்க. ரேம் வேரியன்ட் பார்க்கும்போது 8, 12, 16 GB ரேம், இந்த 3 ரேம் வேரியன்ட் இருக்குது. ஸ்டோரேஜ் அப்படி தான் 128, 256, 512 வரைக்கும் இருக்குன்றத சொல்கிறாங்க. IP68க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்க போது. இல்லை என்னென்னா போக்கோ F6ன்னு வரும்போது 6000 mAh பேட்டரி, 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே கொடுக்குறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கானுங்க. இப்போ இது இந்தியாவில் ரெட்மியோட நோட் 13 டர்போ அப்படின்னு வந்தாலும் பரவாயில்ல, போக்கோ F6ன்னு வந்தாலும் பரவாயில்ல, உள்ள ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸுக்கு ப்ராசஸராக இருக்கட்டும், டிஸ்பிளேவாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்கானுங்க. இவங்களோட சாஃப்ட்வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் தான் மெயின் விஷயமே இருக்குது. போக்கோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதர்போர்டு இஷ்யூ வருதுன்றாங்க, கோடு விழுதுன்றாங்க, டிஸ்பிளே போகுதுன்றாங்க. ரெட்மியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம காலங்காலமாக ஒரு கதை வந்து ரெட்மிக்குன்னு இருக்குது. ஸோ அதனால் ப்ரைஸிங்கை மட்டும் இவங்க ரீசனபிளாக வச்சு லான்ச் பண்ணால் ஒரு 20000 பட்ஜெட்டுக்குள்ளே இதை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு சக்ஸஸாக தான் இருக்கும். பட் இது வந்து ஏப்ரல் லாஸ்ட்டு, அதாவது இயர் பாதியில் பார்த்தீங்கன்னா வருன்ற மாதிரி சொல்லியிருந்தானுங்க. ஸோ என்னன்றது பார்ப்போம். இது லேட்டாக வந்து நமக்கு ப்ரைஸ் குறையும். ஏன்னா Snapdragon 7+ Gen 3 இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வந்தது. இப்போ தான் எல்லா ஃபோன்லேயும் கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே வரும்போது ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு கொஞ்சம் எல்லா பிராண்ட் வந்ததுக்கப்புறம் இவன் கொண்டு வந்தான் அப்படின்னா, போக்கோன்ற பேரில் முக்கியமாக கொண்டு வந்தான் அப்படின்னா ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக 20000 தான் வரும். ஸோ என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவன் பேரை மாற்றி வைக்கிறது, ப்ராசருக்கு நேமை சேஞ்ச் பண்ணுறது எல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ரெட்மி நோட் 13 டர்போ அப்புறம் போக்கோ F6 ரெண்டும் ஒரே ஃபோன் தான் மறு வச்சுருக்காங்க. அண்ணன் தம்பிங்க தான் 2 பேரும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.